Taste the Daily. சாமானிய நாயகன் தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் புரட்சி பயணம் 5வது நாளாக கடலூர் சட்டமன்ற தொகுதியில் எழுச்சியுடன் நடைபெற்று வருகிறது. மஞ்சக்குப்பம் எம்ஜிஆர் சிலை அருகே குவிந்திருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள், கழக தொண்டர்கள், நிர்வாகிகள் கழகத்தினுடைய பொதுச் செயலாளருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார். ஜெயக்குமார், வணக்கம். கூடுதல் விவரங்கள். வணக்கம் செய்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற உன்னத நோக்கத்துடனான புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணம் இன்றைக்கு 5வது நாளாக கடலூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய ரெட்டிச்சாவடிக்கு பகுதியிலே பல்லாயிரக்கணக்கான அண்ணா தொழிற்சங்கத்தினுடைய பிரதிநிதிகள், தொழிலாளர்கள், பொதுமக்கள், பெண்கள் என உற்சாக வரவேற்பு அளித்தார்கள். அடுத்ததாக ரெட்டிச்சாவடி என்கிற கடலூர் சட்டமன்ற தொகுதியுடைய 2வது இடத்திலே மஞ்சக்குப்பம் என்கிற பகுதியிலே, அதாவது எம்ஜிஆர் சிலை அருகில் தற்போது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய வாகனம் வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஏராளமான பெண்கள், பொதுமக்கள், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் இங்கே குவிந்திருக்கிறார்கள். உற்சாகமாக வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த கடலூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவிற்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கியிருக்கிறது. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எந்த ஒரு நலத்திட்டங்களையும் செய்யவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டு மக்கள் மத்தியில் இருக்கிறது. 2011 21 வரை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழக ஆட்சியிலே கடலூரிலே புதிய மாவட்ட ஆட்சி தலைவர் அலுவலகம் அமைப்பதற்காக 27.15 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டு சுமார் 27.50 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே புதிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் அமைக்கப்பட்டது. மக்களுடைய குறைகளை கேட்பதற்கு, மக்களுடைய குறைகளை தீர்ப்பதற்கு, பல்வேறு தரப்பட்ட பிரச்சனைகளை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இருந்தால்தான் அவருடைய குறைகளை கண்டறிய முடியும், களைய முடியும் என்பதற்காக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அமைத்துக் கொடுக்கப்பட்டது. அதே போன்று கடலூர் மக்களுடைய குடிநீர் பிரச்சனை என்பது தீர்ப்பதற்காக 260.54 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டது. இது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மக்கள் மீதான இருக்கக்கூடிய குடிநீர் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்கிற தாகத்தினை அடிப்படையிலே நிறைவேற்றப்பட்ட மிகப்பெரிய ஒரு திட்டம். அதே போன்று கடலூர் மாவட்டத்திலே அடிக்கடி ஏற்படக்கூடிய புயல், பெரும் மழை, வெள்ளம் போன்ற இயற்கை சீற்றங்களினால் மின்தடை ஏற்படாத வண்ணம் 420 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே புதைவட மின்கேபிள் திட்டம் செயல்படுத்தப்பட்டது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில். கடலூர் மாநகரத்திலே குறைந்த மின்னழுத்தத்தை தவிர்க்க கடலூர் செம்மண்டலத்தில் 60 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே புதிய துணைமின் நிலையம் அமைக்கப்பட்டது. கடலூர் மாநகராட்சி பகுதியிலே மழைக்காலங்களில் மழைநீர் தேங்காத வண்ணம் விஞ்ஞான முறைப்படி பல்வேறு ஆய்வுகள் மேற்கொண்டு 43 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மழைநீர் வடிகால்வாய் பணிகள் நிறைவேற்றப்பட்டது. இப்படி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கடலூர் மக்களுக்கு, குறிப்பாக கடலூர் வடக்கு மாவட்ட பகுதியிலே இது போன்ற பல்வேறு திட்டங்களை அதிமுகவுடைய ஆட்சி காலத்திலே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே போன்று கடலூரிலே போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக 17.71 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கடலூர் முதல் மேல்மட்டாம்பாக்கம் வரை கஸ்டம்ஸ் சாலை புதிதாக உருவாக்கப்பட்டது. இதனால் அந்த போக்குவரத்து நெரிசல் மக்களுக்கு இடையூறு இல்லாமல் பயணிப்பதற்கு ஏதுவாக செயல்படுத்தப்பட்டது. இப்படி மக்கள் நலத்திட்டங்களை பார்த்து செய்யக்கூடிய, மக்கள் ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் இன்றைக்கு மக்களை தேடி வந்திருக்கக்கூடிய மாபெரும் இயக்கம் தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இயக்கத்தை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய புரட்சி தலைவர் எழுச்சி பயணம் 5வது நாளாக இன்று கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரெட்டிக்குப்பத்தில் தொடங்கி 2வது இடமாக இருக்கக்கூடிய இந்த மஞ்சக்குப்பம் பகுதியிலே அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமிகளுக்கு எம்ஜிஆர் சிலை அருகே ஏராளமான பொதுமக்கள் திரண்டு இந்த உற்சாக வரவேற்பினை கொடுத்திருக்கிறார்கள். மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எழுச்சியை பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு கடலூர் மாவட்டத்துடைய பல்வேறு பகுதிகளுக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இன்று மக்களை நேரடியாக சந்திக்க சென்று கொண்டிருக்கிறார். பல்வேறு இடங்களில் உற்சாக வரவேற்பும், அதன் பிறகு நடந்து சென்ற மக்களை அவர்களோடு பேசுவதும், அவர்கள் என்ன குறைகள் சொல்லுகிறார் என்பதை கேட்பதும், அதனைத் தொடர்ந்து மக்கள் மத்தியில் பேசக்கூடிய பல்வேறு நிகழ்வுகள் இன்றைக்கு இருப்பது குறிப்பிடத்தக்கது.